ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நம்ம கூட நம்மளுக்காக இருக்கிற நபர்களை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்காம நம்ம எவ்வளோ தூரம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம், அதனால இழப்பு யாருக்கு அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ராமு கோபு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்திருக்காங்க. 2 பேர் சேர்ந்து ஒன்றா படித்தாங்க. ஒரே மாதிரி அலுவலகத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாள் ராமுவோட ஒய்ஃபுக்கும் ராமுவுக்கும் சண்டை வந்து பணப்பிரச்சனை சம்மந்தமாக ஒரு சண்டை நடக்குது. நடந்தவுடனே இவன் பர்ஸை தூக்கி அவங்க ஒய்ஃப் முகத்தில் வந்து விட்டெறிஞ்சிட்டு ஆஃபீஸ்க்கு சாப்பிடாம கிளம்பி போயிடுறான். போகிற வழியிலையும் இதே ஞாபகத்தில் போனதுனால போகிற வர்ற எல்லார்கிட்டையும் வம்பு இழுத்துட்டு ஆஃபீஸ்லேயும் போய் பக்கத்தில் இருக்கவங்க வந்து பேச வந்தப்போ போடா வாடான்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசினோடனே கோபு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இவன் நார்மலாக இப்படி இருக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லி அவனை ஆசுவாசப்படுத்துறதுக்காக வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ என் கையில் பாஸ் இல்லை அப்படின்னோடனே பரவாயில்ல என்கிட்ட இருக்குது நீ ஆர்டர் பண்ணணுன்னே இவனும் கொஞ்சம் தாராளமாக ஆர்டர் பண்ணி சாப்பாடு வந்து சாப்பிட உட்கார்றப்போ அவன் வந்து இவன் ஆஃபீஸில் மற்றவங்கள போடா வாடான்னு பேசினதை டைரெக்டாக சொல்லாமல் நீ கொஞ்சம் உன் நாக்கை கட்டுப்படுத்தியிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல போய் இவனுக்கு வந்து இவன் காசில் நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுனால தானே இவ்வளோ அட்வைஸ் எல்லாம் பண்ணுறான்னு இவனுக்கு கோவம் வந்து அவன் சட்டையை பிடிச்சி ஏண்டா நான் நீ என்னை பார்த்து இப்படி கேட்குறேன்னு இவன் வார்த்தையை தேவையில்லாமல் விட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்து எல்லாரும் வந்து இவங்களை விளக்க ட்ரை பண்ணுறப்போ அங்கே இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து அது இவன் மேலேயே கீறி ராமு மேலேயே கீறி கோபு போய் இவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு திருப்பி அவன் அலுவலகத்தில் போய் வேலையே பார்க்க முடியாமல் மனசு நொந்து போய் திருப்பி லீவ் போட்டு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக திருப்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டோடனே இவன் திருப்பி வந்து நம்மளை நக்கல் பண்ணுறதுக்கு வந்திருக்கான்னு நினச்சி கத்த ஆரம்பித்தானான். இதுதான் இந்த கதை. ஸோ இதே மாதிரி நம்மளோட நலம் விரும்பிகள் நம்மக்கிட்ட டைரெக்டாக எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இன்டைரக்டாக சூசகமாக சொல்ல வர்றவங்கள நம்ம புரிஞ்சிக்காமல் நம்மளோட ஒரு கோவத்தை தொடர் சங்கிலியாக நாள் பூரா வாரம் பூரா மாதம் பூரா இழுத்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வந்த கருத்து இந்த பதிவில். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அதை தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட பார்வை இந்த சாவி துவாரம் வழியாக எவ்வளோ தூரம் பார்க்க முடியுதோ அந்த அளவுக்கு மட்டுமே பார்த்து நம்ம சில முடிவுகளை எடுத்துடுறோம், சில அபிப்பிராயங்களுக்கு வந்துடுறோம். அது நம்ம லைஃப்பில் வந்து எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது அப்படின்றத இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பார்க்குறதும் கேட்குறதும் வந்து கண்ணும் காது மட்டும் பண்ணுறதில்ல, நம்மளோட பெர்செப்ஷன், நம்மளோட பார்வையும், அதாவது உள்நோக்க பார்வையும் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா நம்ம உள்ளே என்ன கண்ணாடி போட்டு பார்க்குறோமோ அதே மாதிரி தான் வெளியிலேயும் தெரியும். தயவு செஞ்சு